ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா முருங்கைக்காய் கிரேவி. நம்ம இதை எப்படி செய்வேன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பாத்திரத்தை வச்சு 2-3 ஸ்பூன் ஆயிலை நல்லா ஊற்றிக்கணும். முருங்கைக்காய் நல்லா துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன். 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அது நல்லா வதக்கணும். முருங்கைக்காவை நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பலபடியும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக அரைஞ்சி நல்லா போட்டு வதக்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி, அதுவும் பொடிசாக அரைஞ்சி அதுவும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ நல்லா வதக்கணும். அதில் உப்பு அது தேவைக்கானதை போட்டுக்கணும். அதுக்கு மசாலா அண்டிப்பருப்பு 7 இட்டது, தேங்காய் பூ, கசகசாவை ஊற வச்சு அதில் போட்டிருக்கேன். 3 மையாக நல்லா அரைச்சிட்டு வரணும். இதில் நம்ம முருங்கைக்காவை போட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம அரைச்ச விழுத தேங்காயையும் அதில் ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளர் மாதிரி மிக்ஸியை நல்லா அலசி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். தண்ணி ரொம்ப இருகலாக இருந்தால் ஒரு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 கிளாஸ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு மல்லி இலை போட்டு நம்ம இப்போ இறக்கிற வேண்டியதான். முருங்கைக்காய் கிரேவிக்கு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.